தலைவர் எஸ். கோவிந்தராஜ். தருமபுரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு அருகே தருமபுரி முனிசிபாலிட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் கடந்த 20 ஆண்டு காலமாக கொட்டி அங்கே தீ வச்சு புகை டெய்லி புகை பொலிஷன் வர்றதுனால நீதிமன்றத்தில் தினமும் ஒரு 500க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 2000க்கும் மேற்பட்ட மக்கள் நீதிமன்றத்துக்கு தினமும் போகிறாங்க. அதே மாதிரி அதிகாரி அந்த கோர்ட்டில் பணிபுரிகிற அலுவலர்களும் போகிறாங்க. நீதிபதிகளும் இருக்கிறாங்க. நீதிபதி குடியிருப்பும் இருக்குது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் அங்கே அந்த நீதிமன்றத்துக்கு எதிரே குப்பை கொட்டக்கூடாது, அந்த இடத்தை மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு பல முறை நாங்கள் தமிழர் மக்கள் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைத்து, ஆனால் இந்த முனிசிபாலிட்டி இது நிர்வாகம் அந்த குப்பை கொட்டுறதை மாற்றம் செய்யாமல் இப்போ தற்பொழுது வரைக்கும் டெய்லி 28,000 டன் மெட்ரிக் அங்கே குப்பை கொட்டுறதாகவும் இந்த கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு புகை வந்துட்டே இருக்குது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட நீதிபதியுடைய பர்சனல் செக்ரட்டரி அண்டு சமாதான நிர்வாகத்துறை அதிகாரிகள்லாம் நாங்கள் சந்தித்து பேசியும் இந்த குப்பை கொட்டுறதை நிறுத்தாமல் புகை டெய்லி வர்றதுனால அங்கே வர வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் கண் எரிச்சல், அவர்களுக்கு மயக்க தலை சுற்றல், மூச்சு திணறல், இதில் சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் அங்கே டெய்லி அங்கே ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இதனால் பல்வேறு தொந்தரவுகள் ஏற்படுது. இதனால் பல பேருக்கு அவர்களுக்கு உடல் வலி, அதே மாதிரி ஆஸ்மா பிரச்சனை, இது மாதிரி மூச்சு திணறலாம் ஏற்படுது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் இங்கே இருக்கிற முனிசிபாலிட்டி ஆணையர் கமிஷனர் அவர்களையும் சந்தித்து நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக மனு கொடுத்தோம், எங்கள் நிர்வாகிகள் சார்பாக. அதனால் அந்த குப்பை கொட்டுற இடத்த மாற்றம் செய்து அந்த இடத்த இந்த முனிசிபாலிட்டி வேறு இதுக்கு பர்பஸ்க்காக பயன்படுத்துறதாகவும் இந்த இடத்த நாங்கள் ஆல்டர் பண்ணிடுவோங்க, ஓரிரு மாதங்களில் தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் இந்த நகரமன்ற கூட்டத்தில் முடிவு எடுக்குவோங்க, எடுத்து இந்த இடத்த மாற்றம் செஞ்சிருவோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சப்போஸ் இந்த இடத்த மாற்றம் செய்து வேறு இடத்துல ஆல்டர் பண்ணி இந்த குப்பையை கொட்டுறதை மாற்றம் செய்யவில்லை என்றால் தமிழர் மக்கள் கட்சி மாவட்ட பொதுக்குழு, மாநில பொதுக்குழு கூட்டி இது சரியான நடவடிக்கை மேற்கொள்ளும். அதே மாதிரி நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு ரிட் மனு தாக்கல் செய்து இல்லை தருமபுரி உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு அது சம்பந்தமாக தடை உறுத்துக்கட்டளை உத்தரவு பெறவும் தயாராக இருக்கிறோன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன்.